Welcome to Firefly Equipment's knowledge video. போன வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு மல்டிமீட்டரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இது மல்டிமீட்டரில் எது எங்கெங்கே இருக்குதுன்னு இப்போ காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மல்டிமீட்டரில் வரக்கூடிய சிகப்பு கருப்பு கேபிளை எங்கே மாற்றணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு காமன் கருப்பு வயரை வந்து நடுவில் COMனு எழுதியிருக்கு இல்லையா, அந்த இடத்துல மாட்டணும். அடுத்து சிகப்பு வயர் வந்து வலது பக்கம் MAV அப்படின்னு எழுதியிருக்கா, அந்த வோல்டேஜ் இருக்கிற இடத்துல அதை மாட்டணும். இப்போ இடது பக்கம் 10A அப்படின்னு போட்டு ஒரு இடம் இருக்கா, அந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த சிகப்பு வயரை மாட்டிங்கன்னா 10 ஆம்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட்டை நம்ம அதில் செக் பண்ணலாம். ஆனால் இப்போ நம்ம ஃபுல்லாக வோல்டேஜ் தான் செக் பண்ணதுனால இப்போ அதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது சென்டரில் இருக்க வீலில் ஆஃபுக்கு இந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லாக DC சைட், ஆஃபுக்கு இந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லாக AC சைட். இப்போது கரண்ட்டில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் செக் பண்ணுறதுக்கு இந்த 600 வோல்ட்டில் வச்சுக்கணும். பேட்டரியில் ஒரு பேட்டரி செக் பண்ணுறதுக்கு இந்த 20 வோல்ட், 15 பேட்டரி வரைக்கும் 200 வோல்ட், 5 பேட்டரிக்கு மேலே போனால் 600 வோல்ட். கண்டினியூட்டி பார்க்குறதுக்கு இந்த ஸ்பீக்கர் மாதிரி இருக்கக்கூடிய இந்த சிம்பிள் இருக்கிற கண்டினியூட்டி மோட். சில பிராண்ட் மல்டிமீட்டரில் இந்த பேக் லைட் ஆப்ஷன் இருக்கும், இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேயில் லைட் எரியும். இது ஹோல்டு பட்டன், இதை அழுத்தினீங்கன்னா இருக்கக்கூடிய ரீடிங் வந்து மாறாமல் அப்படியே இருக்கும், மாறாது. ஹோல்டு கீ. இப்போ முதல்ல பேட்டரி DC வோல்டேஜ் எப்படி செக் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல லெஃப்ட் சைடில் 20 வச்சோம் அப்படின்னா ஒரு பேட்டரி செக் பண்ணலாம். பேட்டரியினுடைய ப்ளஸ்ஸை மல்டிமீட்டருடைய சிகப்பில், பேட்டரியினுடைய மைனஸை மல்டிமீட்டருடைய கருப்பில் வைக்கணும். இப்போ பாருங்கள் 12.31 வருது. இதே ஒரு பேட்டரிக்கு மேலே செக் பண்ணுறீங்க அப்படின்னா 200 வைக்கணும். 15 பேட்டரி வரைக்கும் 200 தான் வைக்கணும். இப்போ பாருங்கள் 12.2 தசமஸ்தானத்துக்கு பதிலாக 1 தசமஸ்தானம் வருது, 12.1 வருது. 15 பேட்டரிக்கு மேலே எவ்வளோ செக் பண்ணாலும் 600 வைக்கணும். அடுத்து நம்ம கண்ணாடி ஃபியூஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கண்டினியூட்டி மோடில் வைக்கணும். வலது பக்கம் ஸ்பீக்கர் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அதுதான் கண்டினியூட்டி மோட். இப்போ ஃபியூஸினுடைய 2 பக்கத்தில் மல்டிமீட்டருடைய 2 ப்ரோபினுடைய 2 இதையும் வச்சோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் நல்லா இருக்க ஃபியூஸ் அப்படின்னா இந்த மாதிரி பீப் சவுண்டு வரும், 000ன்னு வரும். இப்போ நல்லா இல்லாத ஃபியூஸ் அப்படின்னா பீப் சவுண்டு வராது, அந்த 000 வராது, 1ன்னு வரும். அடுத்து இப்போ மல்டிமீட்டரில் AC வோல்ட்டு செக் பண்ண போகிறோம். இப்போ கரண்ட்லேருந்து வரக்கூடியது தான் AC வோல்ட்டு. இப்போ செக் பண்ணுறதுக்கு நம்ம மல்டிமீட்டரில் வலது பக்கம் 600 வோல்ட் வைக்கணும். 600 வோல்ட் ஏன் வைக்கிறோன்னா, பொதுவாக 230 வோல்ட்டுங்கிறது ஸ்டாண்டர்ட் வோல்டேஜ், 230க்கு மேலே இருக்கிறது 600, அதனால் அதில் வைக்கணும். இப்போ ரைட் சைடில் இருக்கிறது ஃபேஸ், லெஃப்ட் சைடில் இருக்கிறது நியூட்ரல். இப்போ வோல்டேஜ் பாருங்கள், இங்கே இப்போ 238 வோல்ட் வந்துட்டுருக்கு. இப்போ 600 வச்சு மல்டிமீட்டரில் AC பார்க்குறோம், இதுதான் AC வோல்டேஜ். பேட்டரி கடையில் நம்ம மல்டிமீட்டர் என்ன மாதிரி பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறோன்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபயர்ஃப்ளை எக்யூப்மெண்ட்ஸினுடைய வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வர்ற வீடியோவில் ஹைட்ரோமீட்டர் எப்படி பயன்படுத்துறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எங்களுடைய வீடியோவை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள்.